ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் எதுனா இந்த ஹைஸை சொல்லுவேன், விச் இஸ் 23,405. ஸோ ஆல்மோஸ்ட் 23,400 வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த 23,400 தாண்டி எப்போ நிஃப்டி நமக்கு சஸ்டெயின் ஆகுறாங்களோ நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் 23,410. ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ஒரு அப் சைடு மட்டுமோ அது கீழே ஸ்ட்ரெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், இந்த கிளிம்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சிம்பிளி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 23,410ங்கிற இந்த லெவலை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது தான் பிளான். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நான் வந்துட்டு 23,500 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் ஆப்வியஸ்லி இந்த லெவல்ஸையும் கட் பண்ணல, மேலே இருக்கிற இந்த லெவல்ஸையும் கட் பண்ணல. ஸோ தட் இது கீழே இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி நீங்க டவுன் சைட்ல போயிருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க டவுன் சைட்ல போயிருந்தீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்க முடியும் ஓவராலா இன்னைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். அண்ட் தென் இதுதான் நம்ம நேத்திக்கான வீடியோஸ்ல சொன்னது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால இன்னும் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளா வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல 45 டேஸுக்கு நீங்களும் நானும் மட்டும் ஒரு தனி கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இந்த 45 டேஸ்ல ஒன் செஷன்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ப்ரைஸோட டைரக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் டிஏஇஸ் வந்துட்டு நமக்கு லாங் பொசிஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க, வேற நமக்கு எஃப்ஐஸ் வந்துட்டு ஷார்ட் பொசிஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நமக்கு டேட்டாஸ் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனுங்கிற மாதிரி மிக்ஸ்டாக தான் வருது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு டேட்டாவில் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஈவன் தோ நமக்கு வந்துட்டு டவுன் சைடுக்கான ஒரு சின்ன எட்ஜ் தெரிஞ்சா கூட ஸ்டில் இது வந்துட்டு என்னால் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு டவுன் சைடோ இல்லை ஒரு அப் சைடோ சொல்ல முடியாது. அகைன் இன்னும் வந்துட்டு டேட்டாஸ்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ தட் நம்ம ப்ரைஸை வச்சு தான் நாளைக்கான மார்க்கெட்ல மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் நமக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு ரவுண்ட் லெவல் இருக்கு விச் இஸ் 23,000. ஸோ 23,000 எப்பவுமே நமக்கு வந்துட்டு ரவுண்ட் லெவல். ஸோ நோ கொஸ்டின் அபவுட் இட், ரவுண்ட் லெவல்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த ஏரியாஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிற டைம்ல ஆட்டோமேட்டிக்லி வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு கீழே ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மார்ஜினலான கேப் இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸ்ல ஸோ தட் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பை சைட்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணட்டும். ஸோ இந்த ஹைஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 23,120. ஸோ இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பை சைடும், ஆர்எல்ஸ் வந்துட்டு இன்னையோட லோ விச் இஸ் 23,000 எவென்ச்சுவலி அப்பேரண்ட்லி. பட் அகைன் அது வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் கீழே வந்து இந்த லோஸை கட் பண்ணுச்சுன்னா நம்ம டவுன் சைடும், ஆர்எல்ஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் நிஃப்டி. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ். அண்ட் இதை தாண்டி பெருசா நிஃப்டியை பத்தி பேசிக்கலாம். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல ஆப்வியஸ்லி இந்த ஹைஸை சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் 50,050 ஒரு 50,000 வரைக்கும் இந்த ரேஞ்சை தாண்டி உங்களுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப் சைடு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆப்வியஸ்லி அதுக்கு கீழே தான் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க. ஸோ நீங்கள் டவுன் சைடில் போயிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அ கிளியர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஹைஸ் கிளியர்னு சொல்ல முடியாது, அகைன் இதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணலை. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கீழே ஒரு பெரிய கேப் இருக்கு, பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ தட் நாளைக்கோ இல்லை இந்த வீக்லயோ அதை ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பட் ஓவராலா பாக்குறப்ப இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்ல எது லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஹைஸை சொல்லுவேன். எதுக்காக இந்த ஹைஸ்னா,
ப்ரீவியஸ்லி நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போய் இங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு, பட் நாட் இட் கன்ஃபார்ம். ஸோ ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்துட்டு திருப்பி இங்கே இருக்கிற ஒரு எஃபிஜியை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் எவென்ச்சுவலி நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போய் இந்த ஹைஸை கட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இப் சப்போஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் எப்போ ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுறப்ப. ஸோ சிம்பிளி நீங்க நாளைக்கான மார்க்கெட்ல பை சைட்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் which is 49,480 which is almost 49,500ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 49,500 தாண்டதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் பை சைடுக்கு ஷிஃப்ட் ஆவேன். பட் எப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி என்னோட பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த கன்சாலிடேஷன் ஏரியாஸ்க்கு மேல ஐ நீட் டு சீ சம் கைண்ட் ஆஃப் அக்ரெசிவ் மூவ். ஸோ அந்த மூவ் கிடைச்சிருச்சுன்னா தென் நம்ம வந்துட்டு யோசிக்கலாம் அப் சைடில் போகிறத பற்றி. அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் would be around 49,500 அண்ட் மேலே இருக்கிற இந்த ஜோன்ஸ். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் 49,625லேருந்து 49,523 வரைக்கும் இருக்கு, which is almost around 150 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த ஜோன்ஸையும் தாண்டட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பை சைடில் போகலாம். பட் இதை தாண்டினாலே ஓகேங்கிற மாதிரி தான். பட் அகைன் இதை தாண்டிச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்காக தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Kannan signing off from Master Trades.